பரிமளா அண்ட் கோ. பரிமளா யார் தெரியுமா? பரிமளா அண்ட் கோ படம் பார்த்தேன். பரிமளா அண்ட் கோ கிடையாது, இன்டர்வியூல அப்புறம் கொக்கேட். காமெடின்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் காமெடி சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகல. ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாகவே எதுவும் கனெக்ட் ஆகலை, சிரிப்பும் வரல, ஓகே தான் இருந்தது. காமெடி இருக்குங்க, ரொம்பலாம் ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலாக. லாக் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடத்துல லாக் இருக்குதான். கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, யார் என்னன்னே தெரில, கடைசி வரைக்கும் தெரில. காமெடி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போனால் மேபி அது இதுவாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அது சில பேர் தூங்கியிருப்பாங்க, அதனால அவங்க நடுவில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. பரிமளா அண்ட் கோ ஃபண்டாஸ்டிக் படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ட்விஸ்ட் இருக்குது. ஆக்டிங் கேட்க வேண்டாம். ஊர்வஷி மேம், ஜெயராமன் சார், நல்ல கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும். அண்ட் மிஷ்கின் சார் நல்ல ரோல். சாண்டி மாஸ்டர் அண்ட் சஞ்சனா, சந்தோஷ், இவங்களுக்கெல்லாம் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. யோகி பாபு காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் ரொம்ப சின்ன போர்ஷன் தான் வராரா? சின்ன கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு அவரை எவ்வளோ தூரம் பார்த்தாலும் சலிக்காது. பட் நல்ல கரெக்டாக இருக்கார். அந்த என்ன ரோலும் ஹவுஸ் ஓனராக வர நல்ல கெமிஸ்ட்ரி, அவங்களுக்கும் ஊர்வஷி மேம்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி நல்லா இருக்கு. கதைக்கு ஏற்றாப்புல அவர் ரோல். ஜெயராம் ஊர்வஷி காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஃபண்டாஸ்டிக். நல்ல அந்த டைமிங், அவரோட அந்த இமோஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நல்லா இருக்கு. ஆமாம், பட் ரியலி அந்த மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அந்த இவர் என்ன ஜானர் முடிவு பண்ணாரோ அதுக்கு கரெக்டாக அதுக்கே ஃபைட்ஃபுல்லாக இருக்குது. அந்த த்ரில்லர் காமெடின்னு அப்படின்னு எடுத்திருக்கேன், நல்லா இருக்கு. அந்த ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐடியாவாக எடுத்து அந்த எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அந்த அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வரும். டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து அந்த சீரியஸாக அவங்க எவ்வளோ எடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக ஒரு மிடில் கிளாஸ் பாப்னாசம் பார்க்கணுன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறாரு, அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, நல்லா இருக்கு. ஃபேமிலியாக நாங்கள் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். டெஃபினட்டாக எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ தான் ப்ரோ பேசுகிறேன். எத்தனை பைக் வருது ப்ரோ ரேட்டு? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ படம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக மை நேம் இஸ் லோகேஷ். ஐம் சவுண்ட் இன்ஜினியர் ஃபார் திஸ் மூவி. இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோட மிக்ஸ் எல்லாம் வந்து நான் தான் பண்ணேன். ஆர்ஆர் மிக்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் டொமேட்டோ தக்காளி ப்ரோமோ சாங் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஃபாக்ஸோனோட இன்ஜினியர். மூவி வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸோட பார்க்குறது ஒரு தனி எனர்ஜி. நாங்கள் ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஒர்க் பண்ணும்போது சீனோட பார்த்துருவோம், பட் ஆடியன்ஸோட ஃபுல்லாக வந்து ஒரு மூவியாக வந்து என்ஜாய் பண்ணுறது வேறு லெவலாக இருந்தது. அண்ட் மிஷ்கின் சாரும் யோகி பாபு சார் வந்து அவங்களோட காம்போவில் வந்து ஒரு ஒரு நல்ல பிளே இருக்குது. பீப்புள் வந்து தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லாஃப் பஸ்டராக இருக்குது. கோல் படம் பயங்கரமாக வந்திருக்கு. ஊர்வஷி மேம் அண்ட் ஜெயராம் சார் அவங்களோட காம்போ வேற லெவலில் இருக்குது. எல்லா சீன்லையுமே எந்த சீனாக இருந்தாலும் அந்த சீனில் வந்துட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துப்பா என்னமா நடிச்சிருக்காங்கப்பா, என்ன இவ்வளோ காமெடி ஒர்க் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. மிஸ்கின்ஸோட ரோல் வந்துட்டு நான் நினச்சதை விட ரொம்ப படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அவர் சின்ன சின்ன எமோஷன்ஸு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறதும் செம்மையாக இருக்காது. அண்ட் படம் ஃபுல்லாக எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேறு லெவலில் வந்துட்டு சத்தமாக சிரிக்கிற மாதிரி மொமெண்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. வெறுமன காமெடின்னு மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் த்ரில்லர் எலிமெண்ட்ஸும் இருந்துட்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரியும் இருக்குது. அந்த க்ரைம் சால்வ் பண்ணுறதும் அப்படியே பேரலாக போகிறதுனால ஒரு நல்ல பேலன்ஸாக இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு அவரோட போர்ஷன்ஸ் நிறையவே வந்துடுது. அவரோட மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், மிஸ்கின் சார் எல்லாரும் இருக்கும்போது நடுவில் யோகி பாபு சாரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக தெரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்துட்டு லைக் நீங்கள் இப்போ மீதி படத்தில் இருக்க மாதிரி யோகி பாபு சார் ஃபுல் படத்துக்கு அவர் தான் மெயின் காமெடின்னு இல்லாமல், ஆனால் அவர் இருக்க மொமெண்ட்ஸ் அவர் கண்டிப்பாக வந்துட்டு அவர் தான் கேரி பண்ணுறாரு. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு கூட இருக்கா காமெடி எல்லாமே? காமெடியில் ஒரு கூட இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மக்களுக்கு தேவையான படங்க இதுங்க. போதை கலாச்சாரத்தினால இளைஞர்கள் இருந்து எல்லாருமே ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். எப்படி நம்ம வந்து இதில் வந்து அடிக்ட் ஆகி இதில் சீரழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி ரொம்ப பிரமாதமாக ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஒரு ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்றதை ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருங்க. அவருடைய முந்தைய படங்களோட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே படம் பார்க்கணும், இந்த படம் பார்க்கணும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்குதுங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல மெசேஜுங்க. இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. போதை கலாச்சாரம் அது அழிஞ்சாதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்றத வந்து அதுக்கு யாரும் அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்றதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காருங்க. எல்லாருமே இந்த படம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். படம் நல்லா இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் இன்னும் பேஸா நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம். அது இதுக்கு முன்னாடி இருந்த காம்பினேஷன் மாதிரி கிடையாது. இது வேற, ஆனால் நல்லா இருக்கு.
காமெடி இருக்குங்க, ரொம்பலாம் ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலாக. சில இடத்துல திணிக்கிற மாதிரி இருக்குது காமெடி, ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாங்க, நல்லா தான் இருக்கும். அவங்க காம்போ எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கரெக்டான படம் நினைக்கிறீங்களா? இந்த கரெக்டான படம் தெரியல, ஆனால் படம் பார்க்கலாம், நல்லா காமெடியாக பண்ணால் தான் இருக்குது. லேக் அந்த மாதிரி ஏதாவது யோகா பெருசாக யூஸ் பண்ணல ப்ரோ இந்த படத்தில். படம் ஓகே, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஒரு ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இல்லாமல் ஒரு அவேர்னஸ் படமா அவேர்னஸாக இருந்தது. கொஞ்சம் காமெடி மிக்ஸ் ஆகி அவேர்னஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்தது. ஜெயராம் ஊர்வசி காம்போ எப்படி இருக்கு? அவங்க காம்போ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. சாண்டி மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது, காமெடியாக இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி போச்சு, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, யார் என்னன்னே தெரில, கடைசி வரைக்கும் தெரில. அப்புறம் கடைசியில் தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது. ஸ்டோரி வந்து எண்டிங்கில் சூப்பராக முடிச்சிருக்காங்க. ட்ரக்ஸ் அவேர்னஸ் பற்றி முடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன்னா ட்ரக்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம இது பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு அவேர்னஸ் படமா? ஆமாம், லாஸ்ட்டில் அவேர்னஸாக முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் அதை மேக்கப் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. யோகா ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் மினிமல் கேரக்டர்ஸ் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். பல வருஷம் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன சொல்ல வராங்க படத்தில்? கடைசியாக ட்ரக்ஸை வந்து ட்ரக்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்களா அவங்களா, இப்படி போகுது அப்படி போகுது, நம்மளுக்கே தெரியல. கடைசியில் ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. காமெடி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போனால் மேபி அது இதுவாக இருக்கலாம். பட் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். படத்தில் எந்த விஷயம் பிடிச்சிருக்கு? படத்தில் அது ஒரு மாதிரி ஏதோ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே வச்சுருந்தாங்க. என்ன இது நடக்குது, இதுவா அதுவா, அவங்களா இவங்களா, அப்படி மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே தான் ஃபுல்லாக இருந்து. அதான் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. படமாவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியே பார்க்கலாம். ஆக்சுவலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு காமெடி பேஸ்டு ஃபிலிம் தான். சாண்டி மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் சார் அதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்ரக் யூசேஜ் சம்மந்தப்பட்ட படம் தான். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து கடைசி வரைக்குமே ஒரு பரபரப்போடு வச்சுருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய படத்துக்கு நம்ம பெரிய பெரிய படத்துக்கெலாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது மாதிரி சின்ன சின்ன படங்கள் வெளில வரதே தெரிய மாட்டேங்குது சில இடத்துலலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல படம். ஆக்சுவலாக சொல்லணுன்னா, ஒரு காமெடி இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை கொண்டு போட்டுகிட்டே இருக்காங்க. மிஸ்கின் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான், யாருமே தெரியாத ஆர்டிஸ்ட் தான் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கெலாம் வந்து மக்கள் மத்தியில் நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சின்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரக்கு ஒழிக்கிறதுக்காக தான் இந்த வந்து மெசேஜே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்றாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா காமெடிலாம் நல்லா தான் பண்ணியிருந்துச்சு. ஏன் எல்லாருமே சிரிச்சு தானே இருந்தாங்க. ஏன் காமெடி ஒர்க் அவுட் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க ஊர்வசி மேம் காமெடிக்கும். அது சில பேர் தூங்கியிருப்பாங்க, அதனால அவங்க நடுவில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இருந்த டயர்டில் வந்து தூங்கியிருப்பாங்க, அதனால தெரியாது. பட் ஆக்சுவலாக இல்லை ஆக்சுவலாக நானுமே ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் யாருமே வந்து படம் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. சூப்பரான படம், காமெடி நிறைய நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த பரிமளா அந்த அந்த இந்த பார்ட்னர் கேரக்டர்லாம் சரியான காமெடியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்து உள்ளே வந்து பார்த்தா தான் என்ன கதை எப்படி இருக்குது. சும்மா ரிவ்யூ பார்த்து நான் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு சொல்கிறதுனாலாம் சொல்லாதீங்க. தாராளமாக படத்தை வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ நீங்களே சொல்லுங்கள். பரிமளா உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. யாரா அந்த பரிமளா தான் உள்ளே வந்தோம். அதுலேயே ஒரு கேரக்டர் டிஃப்ரென்ஸ் வச்சுருந்தா டேரக்டர் உண்மையாக பார்க்கறதுக்கு. படம் வயசாக பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னடா அப்படின்ற மாதிரி ஜெயராம் அச்சு நவுத்திட்டாருங்க. என்னங்க இப்போ யங்ஸ்டர் நம்மளாம் சிரிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் அவங்க பழைய கையாச்சடா, அவங்க படத்துக்காடா போகிறீங்க அப்படின்னு நம்ம சில பேர் பேசுவாங்க. இருந்தாலும் இப்போ யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி அது ஊர்வசி மேடம் அவங்க பண்ணுற டயலாக் சரி, அந்த டைமிங் காமெடி சரி, அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இல்லை, எல்லாத்தோட கேரக்டர் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவரால் இல்லாமல். ஏன்னா ஒரு பாண்டியா சார் வந்து பண்ணார்னா ஒரு படத்தில் வந்து ஃபேமிலியே ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு இருக்கும். அதுக்குண்டான விஷயத்தை நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் முடிச்சதோ ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு முடிச்சிருக்காரு. அதுதான் ஏன்னா கலகலன்னு போயிட்டு லாஸ்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும்ல, அதுக்காக வந்து கிளைமேக்ஸ் ஒரு நல்ல மெசேஜோட இந்த பொருள் இருக்கக்கூடாது, போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சாங்கு, இன்னும் ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் ட்ரை அந்த மாதிரி இருந்துச்சு, லேக் அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒரு கடைக்குட்டி சிங்கம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கு. அதுதான்
யோகி பாபு சிறை யூட்டிலைஸ் பண்ணலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆமாம், யோகி பாபு சார் தெரிஞ்ச ஸ்பேஸே இல்லை படத்தில். அங்கங்கே வராரு, இவர் காமெடி, டேய் பார்த்தா அது காமெடா அப்படின்னாலும் நம்மளே வருத்தப்பட்டோம். யார் யோகி பாபு சார் பார்க்கும்போது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒரு விஷயமா பண்ணுற எல்லா இடத்துலையும் நல்லா இருந்தது, இவர் பண்ணுற இடத்துல கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஓவரால் யாருக்கான ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வயசு 30+ 40+ அவங்களாம் வந்து என்ஜாய் பண்ணலாம், அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பரிமளா அண்ட் கோ அப்படின்னு சொன்னால் தரோம். எல்லாம் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். குழந்தைக்கு பார்க்கணுமா பார்க்கலாம், சிரிப்பு வேணுமா, ஆக்ஷன் வேணுமா, காமெடி, ஒரு காமெடி பிச்சுட்டாங்க ப்ரோ. உட்காந்தனா ஃபுல்லாக சிரிச்சுக்கினே இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு வர ஊர்வசி மேமும் ஜெயராம் சாரும் இதுவா பிச்சுட்டாங்க. யோகி பாபு சாரை லீட் பண்ணிட்டாங்க இவங்க. அந்த மாதிரி இது ஆக்ஷன்லாம் பிச்சு உதட்டாரு. சாண்டி மாஸ்டர் சொல்லவே தேவையில்ல. இந்த வருஷம் வந்து சாண்டி மாஸ்டர் வந்து டான்ஸுக்கு அவார்டு வாங்கிட்டார். நல்ல ஆக்டருக்கு அவார்டு வாங்கிட்டார். சிறந்த வில்லன்ட்டு இந்த வாங்கிட்டு வாப்பில் அவார்டு. அந்த மாதிரி பண்ணிக்கிறாப்பில் தரம். அவர் வந்து சொல்ல தேவை. மிஸ்கின் சார் வந்து ஒரு கதாபாத்திரமே உள்ளே வாழ்ந்துன்னுங்கிறாரு. அதனால் அவர் யாரை நம்ம சொல்கிறதுனே, யாரை நம்ம இறங்குறதுனே தெரியல. அந்த மாதிரி ஆல் ஆடியன்ஸ் உகரலாம். எல்லா ஆடியன்ஸும் சிரிப்பு வேணுமா, ஆக்ஷன் வேணுமா, காமெடி எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கிறாங்க. அதில் ஒரு பேர் சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. யோகி பாபு சாருக்கு நான் இன்னும் 2 பேருக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பேர் தான், அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் சிரிக்கிறாங்க எல்லாம். உயிர் உலாக், பிரிட்டிஷ், ஏதோ ஒரு டயரோ ஏதோ ஒன்று வித்தியாசமாக வச்சுக்கிறாப்புல பேர். அதான் பிளாஸ்ட் படம் வேற மாதிரி.